இப்படத்தில் வரும் ரயில் சண்டை காட்சி பிரம்மாண்டமாக படம் பிடித்து இருப்பார்கள். அச்சண்டைக் காட்சி ஹிந்தி படமான சோலே படத்தில் வரும் சண்டைக் காட்சியை மிஞ்சியிருந்தது. சென்சார் போர்டு கேப்டன் பிரபாகரன் படத்திற்கு பல இடங்களில் கத்தரி போட்டது. பல காட்சிகளை நீக்கியது. வசனங்களை நீக்கியது. இவை எல்லாவற்றையும் மீறி வெளிவந்து மக்களின் பேராதரவுடன் பாக்ஸ் ஆப் கலெக்ஷனை அள்ளியது. இந்த படத்தின் வெற்றியில் முக்கிய பங்காற்றிய ஒரு நபரை நான் இங்கு குறிப்பிடுகிறேன். அது யார் என்று நீங்களும் கணித்திருப்பீர்கள். அது அரசியல் வசனங்களுக்கு பெயர் பெற்ற வசனகர்த்தா மற்றும் டைரக்டர் லியாத் அலிகான் அவர்கள். படத்தில் வரும் வசனங்கள் ஒவ்வொன்றும் நற்சென்று இருக்கும். இப்படத்தின் கிளைமாக்ஸ் சண்டை காட்சிக்குப் பிறகும் 10 நிமிடம் படம் தொடரும். அந்த 10 நிமிடமும் விஜயகாந்த் அவர்கள் அனல் பறக்க லியாத் அலிகான் அவர்களின் வசனங்களை பேசி நடித்திருப்பார். இதுக்கு ஒரு பெரிய தைரியமே விஜயகாந்த் மற்றும் செல்வமணி அவர்களுக்கும் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆக்சன் படத்தில் கடைசி 10 நிமிடங்கள் கோட் சீன் வசனத்தை மக்கள் பார்த்து கேட்டு ரசித்து கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள் என்றால் அந்த சிறப்பு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரால் மட்டுமே முடிந்தது. இன்று வரை எந்தவொரு நடிகரும் விஜயகாந்த் அவர்களைப் போல அரசியல் வசனங்களை மிக கூர்மையுடன் தைரியமாகவும் நேரடியாகவும் பல படங்களில் பேசி நடித்தது இல்லை. இனி நடிக்கப் போவதும் இல்லை என்று நான் இதை இங்கு ஆணித்தரமாக குறிப்பிட விரும்புகிறேன். கேப்டன் படங்களில் அடுத்த படமாக நான் இங்கே கூற விரும்புவது ரமணா படத்தைதான். ஆமி படத்தை தமிழ் மக்கள் கொண்டாடினார்கள். தமிழ்நாட்டையும் கடந்து தமிழர்கள் வசிக்கும் பல நாடுகளில் வசூல் ரீதியாக பெரிய வெற்றியை பதிவு செய்தது. இப்படம் 2002ஆம் ஆண்டு தீபாவளி வெளியீடாக வெளிவந்தது. இப்படம் அந்த ஆண்டிற்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை பெற்றது. இப்படம் நம் நாட்டில் அரசியல்வாதிகளையும் தாண்டி அரசு ஊழியர்கள் செய்யும் ஊழல்களை மிக அருமையாக படம் பிடித்து காட்டியிருப்பார்கள். இப்படத்தில் விஜயகாந்த் முற்றிலும் மாறுபட்ட வேடத்தில் நடித்திருப்பார். பொதுவாக படங்களில் ஏதோ ஒரு காரணத்தினால் இது ஒரு முற்றிலும் மாறுபட்ட படம் என்று ஒரு பேச்சுக்கு கூறுவார்கள். ஆனால் ரமணா படம் விஜயகாந்துக்கு மட்டுமின்றி அவருடைய ரசிகர்களுக்கும் இது ஒரு மாறுபட்ட படமாக உண்மையிலேயே இருந்தது. ஏனென்றால் இப்படம் ஊழலுக்கு எதிரான விழிப்புணர்வுடன் கூடிய ஒரு அதிரடி திரைப்படமாக இருந்தது. குறிப்பாக அரசு அலுவலகங்களில் நடக்கும் அவலங்களை தோலுரித்து காட்டியது. படத்தில் விஜயகாந்த் ஒரு கல்லூரி பேராசிரியராக மிக இயல்பாக நாம் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கும் நபராக நடித்திருப்பார். மற்றும் இப்படத்தில் வசனங்கள் குறைவாகவே இருக்கும். ஆனால் சண்டை காட்சிகள் தேவையான இடத்தில் நச்சென்று இருக்கும். குறிப்பாக ஒரு சில படங்களில் மட்டுமே விஜயகாந்த் கிளைமாக்ஸ் காட்சியில் இறந்து விடுவது போன்று நடித்திருப்பார். அதுவும் இப்படம் வெளிவந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் மிக உச்சத்தில் இருந்தார். குறிப்பாக அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் நிலையில் இருந்தார். இருந்தாலும் இப்படத்தின் கதையின் மீதும் ஆர் முருகதாஸ் மீதும் இருந்த நம்பிக்கையால் இப்படத்தின் கிளைமேக்ஸ் காட்சிகள் இறந்து விடுவது போல் நடித்திருப்பார். அதுவே வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. இன்று வரை தனியார் மருத்துவமனைகளில் நடைபெறும் பெரிய ஊழல்களை ஒரு சில காட்சிகளை வைத்து மிக இயல்பாக காட்டியிருப்பார்கள். ஆக்சன் கதாநாயகனான புரட்சி கலைஞர் இப்படியான காட்சிகளில் நடிப்பதற்கே ஒரு தனி தைரியம் வேண்டும். அது விஜயகாந்த் அவர்களிடம் இருந்தது. இப்படம் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், வாங்காமொழி என்று பல மொழிகளில் ரீமேக் செய்து வெளியிட்டார்கள். எஸ்.